வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த குறிப்பிட்ட ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு இன்று முதல் இலவசம் அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு வெளியே இருக்குது. இதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க, எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமை கொடுக்கப்படலை அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் சம்மந்தப்பட்ட கடைகள்லேயே இதுக்குண்டான அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க. ரேஷன் கார்டு மொத்தம் எத்தனை வகையெல்லாம் இருக்குது, அதில் என்னென்ன அட்டைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமை கொடுத்துருக்காங்க, முன்னுரிமை கொடுக்கல, எந்தெந்த ரேஷன் கார்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்டு கொடுக்கல அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. நான் அதையும் இந்த வீடியோவில் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணுங்கள். நாங்கள் ஒன் பை ஒன்னாக அப்டேட் கொடுக்குறோம். கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் இடுங்க, நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம், ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த 50,000 பேர்த்தில் நீங்களும் ஒருத்தராக இணைவதற்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது மூலிமா நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். ரேஷன் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கார்டு. எதுக்கு எடுத்தாலும் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இல்லாமல் இங்கே தமிழகத்தில் ஒரு அசைவும் நடக்காது. இந்த கார்டு அப்படிங்கிறது கட்டாயமாக தேவைப்படுது. இந்த தேவைப்படுது அப்படிங்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே நீங்கள் பயன்படுத்தலாமான்னா எல்லாருமே பயன்படுத்தும் வகையில் தான் இந்த ரேஷன் அட்டை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் சில பல மாற்றங்கள்லாம் அறிவிச்சிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகளிர்கள் ஃபோட்டோ இருந்தால் தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. இந்த மகளிர் உதவித்தொகை வந்ததில்லை. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகளிர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், அதாவது ரேஷன் கார்டில் இவங்களுடைய புகைப்படம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. இப்போ அரசு தரப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறிவிப்பு வருது அப்படின்னா அது எல்லாத்துக்குமே பயன்பெறும் வகையில் இருக்குமானா ஒரு கேள்விக்குறி தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, இது ஒரு கேட்டகரிக்குள்ளே கொண்டு வருவாங்க. ஏன்னா பணம் இருக்கிறவனும் வாங்குவான், இல்லாதவனும் வாங்குவான்ல. அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ளே கொண்டுட்டு வருவாங்க. அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற டாபிக் ஒன்று. இன்னொன்று ரேஷன் கார்டுலேயே பார்த்திங்க அப்படின்னா இருக்குது முன்னுரிமை அட்டை அப்படின்னு இருக்குது, முன்னுரிமை அற்ற அட்டை அப்படின்னு இருக்குது. அதனை கீழே கொண்டுட்டு அவங்க கொடுப்பாங்க. இவங்க இதெல்லாம் ரெடி பண்ணாமல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மகளிரோடைய புகைப்படம் கம்மியாக இருக்குது, அதாவது மகளிரோடைய ஆளுமை கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு யார் யாரெல்லாம் ரேஷன் கார்டில் ஃபோட்டோ மகளிர் ஃபோட்டோ இருக்கும் அவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்று வெளியானோன்னே எல்லா மக்களும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுதானே, அதை நான் உடனே ஆன்லைனில் மாற்றிடுறேன், எனக்கும் கொடுங்க அப்படிங்கிற மாரி உடனே ஆன்லைனில் மாற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சர்வரே டவுன் ஆகிடுச்சு. அதாவது கவர்மெண்ட் சர்வரு அதுவே பார்த்திங்க அப்படின்னா ஸ்லோவாகிடுச்சு. அப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா மறு அறிவிப்பு வருது. இல்லை அந்த இது யார் புகைப்படமாக இருந்தாலும் சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, குடும்ப தலைவியாக நீங்கள் பொறுப்பு ஏற்றுக்கிட்டால் போதும் அப்படிங்கிற மாரி ஒரு அறிவிப்பு வந்த உடனே அந்த புகைப்படம் மாற்றுறதை விட்டுட்டாங்க. அப்புறம் தான் அந்த சர்வர் நார்மல் லெவலுக்கு வந்துச்சு. அதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அறிவிப்புன்னு கொடுத்துருந்தாங்க. அந்த அறிவிப்புகளையுமே மறுபடியும் ஃபில்டர் பண்ணுறாங்க. மறுபடியும் இப்போ எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால ஒரு அறிவிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கிறது எல்லாமே நான் பார்த்திங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக அந்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணி கேளுங்க. இந்த ரேஷன் கார்டை பொறுத்த வரைக்கும் PHHAAY PHAA அப்படின்னு சொல்லிட்டு கார்டு இருக்குது. இந்த கார்டில் பார்த்திங்க அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறாங்க. இதில் 3 வகையாக மொத்தம் 5 வகை இருக்குது. அந்த 5 வகையுமே நம்ம பார்க்க போகிறோம். யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறாங்க, யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கல, இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்னென்ன பொருட்கள் இலவசமாக கொடுப்பாங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக உடைச்சி சொல்ல போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணி கேளுங்க. நாங்கள் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல விதமான தகவல்கள் வந்தவண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் வந்தால் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில்
ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த 5 வகை ரேஷன் அட்டைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து முன்னுரிமை அட்டை. அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே முன்னுரிமை அட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2, முன்னுரிமை அற்ற அட்டைகள் 2, சர்க்கரை அட்டைகள் 1. இது வந்து எல்லாருமே வந்து யூஸ்வலாக பயன்படுத்துகிற அட்டைகள். இந்த 5 அட்டைகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான அட்டைகளை குறிப்பிடுது. இதில் இதுதான் முக்கியம் கிடையாது. 5மே வந்து முக்கியமான அட்டைகள் தான். அதாவது பொருட்கள் வாங்க, அரசாங்க பதிவேட்டில் இருக்க, 2வது 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கம் ஏதோ ஒரு அறிவிப்பு கொடுக்குது அப்படின்னா ரேஷன் அட்டையை வச்சு தான் கொடுப்போம். இப்போ ஒரு 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரேஷன் அட்டையை வச்சு தான் கொடுப்பாங்க. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் முன்னாடியே வந்து சர்வே எடுத்து இவங்களுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ உங்களுக்கு 1 கிலோ அரிசி வருது அப்படின்னா உங்கள் பேரில் தான் அது வரும். ஓகேங்களா? அது இருந்தால் தான் கணக்கு போட்டு இத்தனை கிலோ வேணும்பா, இத்தனை கிலோ ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் கடைக்கு ஏற்றிட்டு வருவாங்க. இந்த ரேஷன் கடையை புதுப்பிக்கணும் அப்படின்னாலும் உடனடியாக புதுப்பிச்சுக்கலாம். இல்லை நான் புதுப்பிக்கலை அப்படின்னாலும் புதுப்பிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒரு சில டைமுக்கு மேலே உங்களை நீக்கிடுவாங்க. இனிமேல் வர காலகட்டத்தில் எல்லாமே கரண்ட்டில் இருக்கணும். அதாவது ஃபோன் நம்பராக இருக்கட்டும், கண்வெளி கைவெளி ரேகையாக இருக்கட்டும், கை ரேகையாக இருக்கட்டும், எல்லாமே A to Z வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியாக இருக்கணும். சின்ன சின்ன மிஸ்டேக்கு, எழுத்து பிழை, ஃபோன் நம்பர் சேஞ்ச், அட்ரஸ் வேறு அட்ரஸ் இருக்குது, அப்பா பேர் வேறையாக இருக்குது, தலைவி வேறையாக இருக்குது, இப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பல பிரச்சனைகள் வரும். நினைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால நீங்கள் அதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. இப்போ வரக்கூடிய அப்டேட்டில் இலவசம் அப்படிங்கிறது என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சிருக்க முடியும். இந்த 5 வகை ரேஷன் அட்டைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா PHH, PHHAAY, NPHH, NPHHS, NPHHNC அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையாக ரேஷன் கார்டை பிரிச்சிருக்காங்க. நான் இப்போ 5 வகை ரேஷன் கார்டையுமே சொல்லிட்டேன். இதில் வந்து முன்னுரிமை ரேஷன் அட்டை அப்படின்னா PHHம் PHHAAYம். அதில் வந்து முன்னுரிமை 2மே. அதில் PHH சர்க்கரை உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னுரிமை அதுக்கும் PHHAAYக்கு 35 கிலோ அரிசி உட்பட அனைத்து பொருட்களும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது முன்னுரிமை அற்ற அப்படின்னு போட்டிருக்காங்களா, NPHH அப்படின்னு போட்டு அரிசி உட்பட அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது அரிசி உட்பட அனைத்துமே கிடைக்கும் முன்னுரிமை அற்ற அட்டைகளுக்கு. அதுதான் வந்து NPHH அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று சர்க்கரை அட்டை NPHHS. அரிசி தவிர அனைத்து விதமான பொருட்களும் கிடைக்கும். ஓகேங்களா? அரிசி மட்டும்தான் கிடைக்காது, மற்றபடி எல்லா விதமான பொருட்களும் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது NPHHNC பொருட்கள் அனைத்தும் கிடையாது. இந்த அட்டைதாரர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருட்கள் எதுவுமே கிடையாது. NPHHNC அப்படிங்கிறது இருக்குல்ல, இந்த அட்டை நம்பர் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரேஷனில் எந்த பொருளுமே தரமாட்டாங்க, எந்த பொருட்களும் கிடையாது. ஆனாலும் இந்த அட்டைகள் அனைத்தும் அடையாளத்திற்கு முகவரிக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும். அதாவது அடையாளத்துக்கு பயன்படுத்திக்கலாமா, முகவரிக்கு பயன்படுத்திக்கலாமா, மற்றபடி எதுக்குமே இந்த அட்டை வந்து பயன்படாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நான் இப்போ வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன் இது எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா PHHAAYயும் NPHH இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரையும் அரிசியுமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 35 கிலோ அரிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா 45 கிலோவாகவும், இதில் வந்து அனைத்து விதமான இந்த NPHHக்கு அனைத்து விதமான பொருட்களும் கொடுக்குறாங்கல்ல, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 35 கிலோ அரிசியை மட்டும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதிகப்படுத்தலை. ஆனால் இந்த அட்டைதாரர்களுக்கு வந்து AAYக்கு முன்னுரிமைக்கு 35 கிலோ அரிசியிலிருந்து 45 கிலோ அரிசியை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா?
அதேமாரி பிஹெச்ஹெச்சுக்கு சர்க்கரை உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் கிடைக்கணும் இருந்ததில்ல, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரை அளவும் வந்து அதிகரிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த 3 அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் இப்போ வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு அட்டைதாரர்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக மிக சிறப்பான தெளிவான விளக்கத்தை நான் வரும் வீடியோக்களில் நான் வந்து விளக்கமாக கண்டிப்பாக கொடுப்பேன். ஏன்னா ஒவ்வொரு அட்டைதாரர்களுக்குமே ஒவ்வொரு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது எல்லா விதமான அப்டேட்டையுமே நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்களை நான் வந்து அப்டேட் பண்ணுறோம். நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். இன்னும் அப்டேட் வந்து கொண்டே இருக்கிறது. இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.